அம்மா எங்க 2 பேருக்கும் அம்மா தான். அப்புறம் ஏன் எனக்கும் மீராக்கும் இவ்ளோ வித்தியாசத்தை காட்டுறாங்க? அண்ணா 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 வாண்ணா சாப்பாடு சாப்பிடலாம். அண்ணா என்னது இது? இது உன்னோட புது குர்தாவா? மீரா, நாளைக்கு பொங்கல் தானே, அதனால தான் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. அண்ணா எனக்காக அம்மா என்ன வாங்கிட்டு வந்தாங்க? அண்ணா சொல்லுண்ணா, அண்ணா சொல்லுண்ணா, அம்மா எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தாங்க? அது அம்மா உனக்காக ஒரு நல்ல சுண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. நிஜமாவாண்ணா? எங்கண்ணா அது? எங்கண்ணா சொல்லு. சொல்லுண்ணா, என் பொங்கல் சுண்ணி எங்க? இது வரைக்கும் நான் ஒண்ணு கூட வாங்கினதே இல்லைண்ணா. சீக்கிரம் சொல்லுண்ணா. அது வந்து மீரா, அம்மா உனக்கு நாளைக்கு காலையில காட்டுறேன்னு சொன்னாங்க. அம்மா உன்கிட்ட இதை பத்தி சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. ஆனா நீ கேட்டனால நான் சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில எதுக்குண்ணா? இப்பயே காட்டுண்ணா. உங்களுக்கு உங்களோட குர்தா காட்டிட்டாங்கல்லண்ணா? அண்ணா சொல்லு. அது மீரா, அது ரொம்ப வித்தியாசமான சுண்ணி, ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கு காலையில தான் அம்மா உனக்கு காட்டுவாங்க. அப்புறம் கேளு, அம்மா கிட்ட இதை பத்தி பேசாத, இல்லனா என்னதான் திட்டுவாங்க. நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி, சரியா? சரிண்ணா, நீ கவலைப்படாத, நான் உன்னை அம்மா கிட்ட மாட்டி விட மாட்டேன். இப்ப முதல்ல சாப்பாடு சாப்பிடவானா? எனக்கு ரொம்ப பசிக்குது. பொங்கல் பொங்கல் என்னோட அழகான சுண்ணி, என்னோட அழகான சுண்ணி. மீரா சந்தோஷப்படுறதுக்காக நான் சொல்லிட்டேன் அவளோட துப்பட்டா அழகா இருக்கும்னு. ஆனா இப்ப என்ன பண்றது? அட வந்துட்டீங்களா? என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? ஹோட்டலுக்கு தானே போயிருந்தீங்க? ருக்மணி, இவர் தான் நரேஷ். அந்த சின்ன ரூம் இருக்குல்ல, அதை இவருக்கு தான் வாடகை கொடுக்க போறேன். வணக்கங்க. வணக்கம். வாங்க ரூமை காட்டுறேன். இதுதான் ரூம். அப்புறம் இந்த தேவையில்லாத சாமான்லாம் நான் அப்புறம் எடுத்துறேன். சரி, நீங்க போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்க. என்னங்க, யார் இவரு? சொன்னல, வாடகைக்கு வந்திருக்காருன்னு. அவர் வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டார், அதான் கொடுத்தேன். என்னாச்சு? ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கீங்க. வரத்துக்கு எவ்வளோ லேட் ஆச்சு? வரும்போது யாரையாவது பார்த்துட்டு வரீங்களா என்ன? அந்த கேள்வி கேட்காம உன்னால இருக்க முடியல ருக்மணி. நீ இதை சுத்தி வளைச்சு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, நேரடியாவே கேட்கலாம். உனக்கு என்ன, நான் அண்ணி வீட்டுக்கு போனா இல்லையான்னு தானே? அதுக்கு என்னோட பதில் இல்ல, நான் போகல. இனிமே நான் அங்க போகவும் முடியாது, ஏன்னா அவங்க என் உறவையை அறுத்துட்டாங்க.
நீ அவங்க கிட்ட நடந்துகிட்ட விதம் இருக்குல்ல, அப்பவே அவங்க வீட்டு வாசல்ல நிக்க வச்சு சொல்லிட்டாங்க, இனிமே இந்த வீட்டுக்கு வராதன்னு. இனிமே நீ கவலைப்படாம இருக்கலாம். இதுக்கு மேல நான் லேட்டா திரும்பி வந்தேன்னா பயப்பட வேண்டாம். நான் உன்கிட்ட தான் திரும்பி வருவேன்.